ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 நாளாக தொடர்ந்து நான்வெஜ்ஜுங்க கிறிஸ்மஸ்லேருந்து. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து வெஜ்ஜு தான் சொல்லிட்டேன். ஏன்னா நேற்று அவுட்டிங் போனப்பையும் நான்வெஜ் தான் வேணும்னு சொல்லி சாப்பிட்டாங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி வெஜ்ஜு தான். ஏன்னா உடம்புக்கு ஒத்துக்கிறாது தொடர்ந்து சாப்பிட்டா. ப்ளஸ் காயுமே வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ வெஜ்ஜுன்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ வெண்பொங்கல் வச்சுட்டு முள்ளங்கி, கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதவே லஞ்சுக்கும் சேர்த்து வச்சுட்டேன். ஸோ நம்மளுக்கு வேலை ஈஸியாகிரும்னு சொல்லிட்டு அடுத்து தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ லஞ்சுக்கு சாம்பார் எல்லா காயெல்லாமே மார்னிங் ரெடி பண்ணிட்டேங்க. சாதம் மட்டும் சூடாக வடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து அப்பளம் வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து வாழைக்காய் கூட்டு தாங்க, ரொம்ப ஈஸியான வாழைக்காய் கூட்டு. காலைல எழுந்திரிச்ச உடனே கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ கடலைப்பருப்பு தோல் உரிச்சிட்டு வாழைக்காயை தோல் உரிச்சிட்டு குட்டியாக நறுக்கி அது இதோட சேர்த்து வேக வச்சுக்கிறணும். வேக வச்சுட்டு தேங்காய், சீரகம், மஞ்சப்பொடி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சி இதை கூட ஊற்றி நல்லா வதக்கி தாளித்து இறக்குனிங்கன்னா சூப்பரான வாழைக்காய் கூட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து வாழைப்பூ வடை தாங்க போட்டிருந்தேன். ஸோ வாழைப்பூவை வந்து நல்லா ஆஞ்சி எடுத்துகிட்டு நீச்சல் தண்ணியில் ஊற வச்சிட்டேன். ஏற்கனவே இருந்த அந்த கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தது அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய், அரிசி மாவு, இஞ்சி லைட்டாக போட்டுட்டு உங்களுக்கு வேணால் சீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம். பட் நான் போடலை. அரிசி மாவு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து உப்பு போட்டு எடுத்துட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள்.